அவுட் பண்ண பிறகு களத்தில் சென்று மக்களை சந்தித்து வாக்குகள் சேர்ப்பு பணி சொல்லிட்டு பல தடவை நான் போட்டியிடலன்னு சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம். யாரும் யாரும் இல்லை, நான் பல தடவை சொல்லிவிட்டேன். இதோடு இது வந்து 24வது முறையாக நான் நிற்க போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். யாரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். நான் நிற்க மாட்டேன். அது அவங்க அது வந்து தட் இஸ் கட்சி ரீதியாக நான் அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க என்ன கேட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க. போட்டியிடலன்னு சொன்னால் அவர் போட்டியிட வேண்டாம்னு விருப்பத்தை தெரிவிச்சிருப்பாங்க. விலகி இருக்கல, போட்டியிடலைன்றது விலகி இருக்குன்னு எப்படி அர்த்தமா எடுத்துக்க முடியும்? நான் போட்டி போடல, அதில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லலையே. போட்டி போட மாட்டேன் தான் சொன்னேன். என்னை பொறுத்தவரைக்கும் மாநில தலைவரை மீறி நான் எதுவும் பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐ எம் நாட் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பிஜேபி. ஓகே, நான் ஒரு காரியகர்த்தா. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் த பார்ட்டி. என்னுடைய கருத்துக்கள் நான் சேரும்போது சொன்ன கருத்துக்கள், நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லி என் சகாக்கள் என்னுடன் இணைந்தவர்கள் சில பேர் வந்து கடுமையாக உழைக்கணும். அது ஏற்கனவே வந்து லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சீக்கிரம் போட்டால் உழைக்கிறது வசதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாநில தலைவர் சொன்ன பிறகு நிச்சயமாக அதெல்லாம் செய்யணும். மாநில தலைவர் சொல்லி என்ன பண்ணணும்னு சொன்ன பிறகு நாமினேஷன் தாக்கல் பண்ணி நாமினேஷன் வித்ட்ரா பண்ண பிறகு கேண்டிடேட்ஸ் வந்து ஊர்ஜிதப்பட்டு அனௌன்ஸ் பண்ண பிறகு அதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும்.